ஈர்ப்பு விதின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இதை நம்பலாமா கூடாதா? நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்களே, நடக்குமா நடக்காதா? உண்மையிலேயே ஈர்ப்பு விதிங்கிறது என்ன? வாங்க பார்க்கலாம். ஐசக் நியூட்டன், எடிசன், நிக்கோலா டெஸ்லா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஆப்ரஹாம் லிங்கன், இந்த மாதிரி பெரிய மேதைகளுக்கும் அறிஞர்களுக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம் சாதாரண மக்களுக்கும் சொல்லப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன். ரகசியன்றதே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். லா ஆஃப் அட்ராக்ஷனை சிம்பிளாக சொல்லணுன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளோதான். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எண்ணம் போல் வாழ்க்கை இல்லை, எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை. இதை தான் வள்ளுவரும் சொல்லியிருப்பார். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது ஒரு பூவோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்கும்னா, அந்த வாட்டர் லெவலோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கோ அவனோட வாழ்க்கையில் பெரிய ஆளாக வர முடியும். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அறிஞர்கள்னு சொன்ன எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஐடியாவை எடுத்திருப்பாங்க. அதுலேயே அவங்களோட கவனத்தை செலுத்தியிருப்பாங்க. அதையே அவங்களோட வாழ்க்கையாக மாற்றிருப்பாங்க. அதனால் மட்டும்தான் அவங்க எல்லாராலையும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடிஞ்சுது. ஸோ நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையை சரியாக வாழ்கிறதுக்கு தேவையாக இருக்கிற அடிப்படையான விஷயமே அவேர்னஸ் அப்படிங்கிறது தான். அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்மளோட தாட்ஸ் என்ன மாதிரி இருக்குது. தாட்ஸ் பிகம்ஸ் திங்ஸ், அதுதான் இதோட தாரக மந்திரமே. ஸோ நம்மளோட தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை டிசைன் பண்ணுது. அப்படின்றப்போ நமக்கு என்ன மாதிரி தாட்ஸ் வருது, அது ஏன் வருது, ஒரு நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவனித்தோன்னா நமக்கு தெரியும். எப்போவுமே இந்த சொசைட்டியில் யாரோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும், யாரோ ஒருத்தவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகும், யாரோ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும், ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் நம்ம கவனம் செலுத்திகிட்ருப்போம். பட் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தேவையான எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்போ நம்மளுடைய எண்ணங்கள் நமக்காக மட்டுமே இருக்கோ, நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறத பற்றி நம்ம யோசிக்கிறோமோ, அப்போ நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்குறதுக்கு 3 ஸ்டெப் சொல்கிறாங்க. ஸ்டெப் நம்பர் 1, ஆஸ்க். ஸோ நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம். அதை எப்படியோ அடிச்சு பிடிச்சி கேட்டுருவோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கிறதா ஸ்டெப் நம்பர் 2, பிலீவ். பிலீவ் பார்ட்டில் தான் நமக்கு பெரிய பிரச்சனையே. ஏன்னா நமக்கு வேணுங்கிற விஷயம் ஏற்கனவே நமக்கு கிடச்சிட்டதான் நம்பணும். ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பிலீவ் பார்ட்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் லிமிட்டிங் பிலீவ்ஸ். அதாவது ஒரு விஷயத்தின் மீதான அவநம்பிக்கைகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள், இது ரெண்டும் தான் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு இருக்கிற முக்கியமான காரணம். இதை மாற்றிக்கிறதுக்காக தான் நம்ம அஃபர்மேஷன்ஸ் கேட்போம். நம்ம எப்போ நம்புகிறோமோ, நமக்கு கிடைக்க போகிற அந்த விஷயத்துக்காக நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறோமோ, அப்போ அந்த விஷயம் நமக்கு கிடச்சிரும். அதுதான் ஸ்டெப் நம்பர் 3, ரிசீவ். இதை தவிர இன்னொரு பிரின்சிபலும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக். இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் உங்களுக்கு பாசிட்டிவான அவுட்கம்ஸ் கிடைக்கும். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவான அவுட்கம்ஸ் கிடைக்கும். பாசிட்டிவ் திங்கிங் பற்றி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாசிட்டிவ் திங்கிங் பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. நிறைய செலிப்ரிட்டிஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேண்டியது எல்லாம் நடக்குது. சரி, ஓகே. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இதை நம்பலாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா நம்பலாம். ஆனால் நினச்சதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் நடக்காது. நம்ம லைஃப்லையே ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசிக்கும்போது அது டக்குன்னு நடந்திருக்கும். அதுவே பெரிய விஷயங்களை பற்றி யோசிக்கும்போது அது நடக்காமல் போயிருக்கும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே தான் இருக்கிறோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி சூரியனை சுற்றிட்டுருக்கு, ப்ளஸ் தன்னைத்தானையும் சுற்றிட்டுருக்குது.
நம்ம எப்போவாவது பூமி ரொட்டேட் ஆகிறத ஃபீல் பண்ணியிருக்கோமா? இல்லை தானே. அதே மாதிரி பூமியோட ஈர்ப்பு விசையினால தான் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேபிளாக நிற்க முடியுது. மேலே தூக்கி போடுற ஒரு பொருள் கீழே விழுது. அது மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும். இப்போது இந்த பட்டாம்பூச்சியை பாருங்கள். ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணை மூடிக்கோங்க. இன்னும் 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு பட்டாம்பூச்சியை பார்ப்பீங்க. அது இதே கலராக கூட இருக்கலாம். நீங்கள் அப்படி இந்த பட்டாம்பூச்சியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐ ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நீங்கள் அந்த பட்டாம்பூச்சியை ஒரு நோட் புக்லேயோ யாரோ ஒருத்தவங்களோட ட்ரெஸ்லையோ ஏதோ ஒரு இடத்துல பார்ப்பீங்க. பட் இன்னும் 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்துருப்பீங்க. இதை நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கும்போது நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்னா, நம்மளோட பிரெயின் வேவ்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுறோம். நம்மளோட பிரெயின் வேவ்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த விஷயம் நடக்குது. இதை நீங்கள் உண்மையிலே லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம சொல்கிற ஒரு விஷயம் இல்லை பார்த்த ஒரு விஷயம் நமக்கு அடுத்தடுத்து நடக்கிறது நம்மளாலேயே உணர முடியும். என் லைஃப்பில் நான் நினச்ச நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதனால தான் நான் இதை நம்புகிறேன். நீங்களும் இதை நம்புங்கன்னு நான் சொல்லலை. நீங்களும் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். இதை ஒரு சேலஞ்சாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக தெரிகிறதில்ல. அப்படியே தெரிஞ்சாலும் அதை ப்ராப்பராக புரிஞ்சு ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. ஏதோ ஒரு சேனலில் ஏதோ ஒரு மெத்தடை பார்த்துட்டு எனக்கு அது நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத பார்க்க முடியும். பட் இதோட பேசிக் பிரின்சிபல்ஸை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது எல்லாராலையும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியும். அதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது. தாட்ஸ் பிகம்ஸ் திங்ஸ். எண்ணம் போல் வாழ்க்கை. தென் நமக்கு வேணுங்கிறத தெளிவாக கேட்கணும், அதை நம்பணும், அப்புறம் அதை ரிசீவ் பண்ணணும். ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். அண்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட், லைக் அட்ராக்ட்ஸ் லைக். தேவையில்லாத விஷயங்களில் நம்மளோட கவனத்தை செலுத்துறத விட்டுட்டு நமக்கு தேவையான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தணும். அப்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான எல்லாத்தையும் உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பட்டாம்பூச்சியை பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது இதை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.